जय श्री कृष्णा। ससागरमनादृश्यम् अतिक्रम्य महाबलः त्रिकूटस्य तटे लङ्काम् स्थिताम् स्वस्थो ददर्शः. மகாபலசாலியான ஹனுமான் 100 யோஜன கடலை ரொம்ப அனாயாசமா தாண்டிட்டு திரிகூடமலையின் சிகரத்து மேல இருந்த லங்கைய பார்த்தார். அவருக்கு எந்த விதமான களைப்பும் இல்ல. எவ்வளவு 100 யோஜன தூரம் இருந்தாலும் சிரமம் இல்லாம நான் தாண்டிடுவேன். ஆனா இந்த கடலோட அளவு வெறும் 100 யோஜன தூரம் தான்னு ஹனுமார் தனக்கு தானே நினைச்சுட்டார். வானரர்கள்ல மிக சிறந்தவராகவும் தைரியமானவராகவும் இருக்கிற ஹனுமார் இந்த பெருங்கடலை வெகு சீக்கிரமா தாண்டிட்டார். ஹனுமார் ஒரு மலை சிகரத்திலிருந்து லங்கைய சுத்தி இருக்கிற காட்டையும் தோட்டத்தையும் பார்த்தார். அங்க பலவிதமான மரங்கள்ல பழங்கள்லாம் தொங்கிட்டு இருந்ததையும் பலவிதமான பூச்செடிகளையும் விதவிதமான பறவைகளையும் பல அழகான குளங்களையும் விளையாட்டு மைதானங்களையும் பார்த்தார். ராவணன் லங்கையில பலமான பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணியிருந்தான். லங்கையோட மதில் சுவர் தங்கத்தால அழகா ஜொலித்தது. லங்கா நகர்ல எல்லா தெருக்களும் உயரமாவும் வெள்ளையாவும் இருந்தது. அங்க பல நூற்றுக்கணக்கான கோபுரங்கள்ல பலவிதமான வண்ண வண்ண கொடிகள்லாம் படர்ந்திருந்தது. முக்கியமான தெருக்கள்ல கொடி கம்பங்கள் மாலைகளால அலங்கரிக்கப்பட்டிருந்தது. லங்கா நகரமே தகதகன்னு மின்னித்து. லங்கைய பாக்கறதுக்கு அப்படியே தேவேந்திரனோட அமராவதிய போலவே ஜொலித்தது. லங்கா நகரம் தேவலோகத்து விஸ்வகர்மா என்ற கட்டிட கலைஞரால நிர்மாணிக்கப்பட்டது. ஹனுமார் வடக்கு வாயிலை அடைஞ்சு யோசிக்கிறார். இந்த லங்கா நகரம் கைலாச பர்வதத்தின் சிகரத்தை போல ஆகாசத்தையே தொட்டுடும் போல இருக்கு. முன்பு ஒரு காலத்துல இதே லங்கா நகரம் குபேரனால ஆட்சி செய்யப்பட்டது. எப்படி நாகர்கள் பொக்கிஷம் மாதிரி பாதாளத்தோட தலைநகரம் போகவதிய ஆள்றாளோ அப்படிதான் இந்த லங்கைய கோர ராட்சசர்கள் சூலம் பட்டிசம் இன்னும் பலவிதமான கூர்மையான ஆயுதங்களை கொண்டு ஆளறா. இந்த பலமான பாதுகாப்பு, இந்த பெருங்கடல், பயங்கரமான சத்ரு ராவணன், இந்த எல்லாத்தையும் நினைச்சு ஹனுமான் யோசிக்கிறார். தேவர்களாலையும் இந்த லங்கைய போர்ல அவ்வளவு சுலபமா ஜெயிக்க முடியாது. லங்கையுள்ள அவ்வளவு எளிதா யாராலையும் நுழைய முடியாது. வானரர்கள் வந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. இந்த ராட்சசர்கள் கிட்ட சாம தான பேத தண்டம் இந்த 4மே செல்லுபடியாகாது. போர்லயும் ஒன்னும் பண்ண முடியாது. வானரர்கள்ல அங்கதன், நீலன், சுக்ரீவராஜா, பிறகு நான், எங்க 4 பேரால மட்டும்தான் இந்த பெருங்கடலை தாண்டி இங்க வர முடியும். இப்ப முதல்ல சீதாதேவிய பத்தி தெரிஞ்சுண்டு அப்புறம் இத பத்தி எல்லாம் யோசிக்கலாம்னு தனக்கு தானே சொல்லிக்கிறார். ஹனுமார் ஸ்ரீராமரின் நலனுக்கு எது அனுகூலமா இருக்குமோ அதுக்கு தகுந்தா போல மலை சிகரத்து மேல இருந்துட்டே கொஞ்ச நேரம் யோசிக்கிறார். லங்கைக்குள்ள ராத்திரி நேரத்துல தான் போகணும். அதோட இந்த உருத்துலயும் போக கூடாது. இந்த அரக்கர்கள் கண்ல படாம ஏதாவது ஒரு உபாயம் பண்ணி யாருக்கும் தெரியாம சீதாதேவிய சந்திக்கணும். சீதாதேவியின் மற்ற சில பெயர்கள்: ஜனக ராஜாவின் மகள், அதனால் ஜானகி என்று அழைக்கப்பட்டாள். மிதிலையின் ராஜகுமாரி, அதனால் மைதிலி என்று அழைக்கப்பட்டாள். விதேக தேசத்து மன்னன் மகள், அதனால் வைதேகி என்று அழைக்கப்பட்டாள். மிதிலா தேசத்தின் மற்றொரு பெயர் விதேக தேசம். ஜனக ராஜாவின் மற்றொரு பெயர் விதேக ராஜா. ஹனுமார் யோசிக்கிறார். ஸ்ரீராம காரியத்துக்காக ஒரு தூதுவனா வந்திருக்கிறதுனால ஒரு தூதுவனோட கடமை மிகவும் பொறுப்பானது. காரியத்தை நன்னா பண்ணி முடிக்கணும். இப்படி நினைச்சுண்டி சீதாதேவிய பார்க்கும் அவளோட சூரிய அஸ்தமனத்துக்காக ஹனுமார் காத்துட்டு இருக்கார். சூரியன் அஸ்தமனமானவுடன் இரவு நேரமும் வந்தது. தன்னோட சரீரத்தை ஒரு பூனை அளவு சுருக்கிண்டு ரொம்ப வேகமா தாவி அழகான அந்த லங்கையுள்ள நுழைஞ்சார். அங்க இருந்த மாளிகைகள் வைரங்களாலும் முத்துக்களாலும் விலை மதிக்க முடியாத ரத்தினங்களாலும் அதனுடைய ஜன்னல்களும் கதவுகளும் தங்கத்தால இழைக்கப்பட்டு லங்கைய பாக்கறதுக்கு ஒரு கந்தர்வ நகரத்தை போலவே காட்சியளித்தது. ஹனுமார் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு லங்கை மிகவும் எழிலோட இருந்தது. ஹனுமாருக்கு இவ்வளவு அற்புதமா இருக்கிற இந்த லங்கையில சீதாதேவியை எப்படி பார்ப்போம்னு துக்கமா இருந்தாலும் எப்படியும் சீதாதேவிய பார்த்துடலான்ற நம்பிக்கையில மகிழ்ச்சியாவும் இருந்தது. புகழ்பெற்ற வெள்ளை கட்டிடங்கள்
பொன்னால அலங்கரிக்கப்பட்டு பல கோர வீர ராட்சசர்களோட வலிமையான ராவணனுடைய பலத்த பாதுகாப்புல இருந்த லங்கைய ஹனுமார் பார்த்தார். அதே சமயம் சந்திரன் தன்னோட அழகான 1000 கிரணங்களோட ஹனுமாருக்கு உதவி பண்றா போல ஆகாசத்துல உதிக்கிறார். ஹனுமாரும் உதயமாகின்ற அந்த அழகான சந்திரனை பார்க்கிறார். Thanks for watching. Let's continue the spiritual journey. Jai Shri Krishna.